மிதுனம். சிறப்பான மாற்றம் வரப்போகுது. என்னது அது? என்ன மாதிரியான மாற்றம்? யார் மூலியமா அந்த மாற்றம் வரப்போகுது? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்கான ஜூன் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன், அது மட்டும் இல்லாம நிறைய கிரகங்களை பத்தின, அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கும்? எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் ஜூன் 2 நடக்க போகுது. ரொம்ப மாசமா நம்ம அதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜூன் 2 இந்த வெயிட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஜூன் 2 ஏர்லி மார்னிங் 1 o'clock போல குரு பயிற்சியாக போகுது. கடகம் ராசி மேல குரு வந்து உச்சமாக போகுது. உங்க ராசிக்கு அது தனஸ்தானம். ராசிநாதனான புதன் ராசி மேலேயே ஆட்சியா இருக்கும். சுக்கரனோட இணைவுல இருக்கும். ராசி மேல சுக்கரன் இருக்கும். 2வது இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்துல குரு வந்து உச்சமாக போகுது. ஸோ ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கு. 1ஆம் பாவகம் நல்லா இருக்கு. 2வது இடமான தனஸ்தானம் நல்லா இருக்கு. பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே நல்லா இருக்குங்க. கணவன் மனைவி உறவு, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருஷம் நடக்கக்கூடிய விஷயத்த எல்லாமே ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி இந்த மாசம் காட்டும். இந்த ஜூன்ல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லலாம். என்னங்க இவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ஏன்னா தனஸ்தானத்துல குரு வந்து உச்சமாகிறது நல்லது. ராசி மேல குரு இருந்தது ஆனா விலகிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனஸ்தானம் நல்லா தானே இருக்கு. 2வது இடம் ஆக்டிவேட் ஆகுது இல்ல. பணம் விஷயங்கள்ல உங்களுக்கு குறைகள் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். 2ல இருக்கக்கூடிய குரு 8வது இடத்த பார்வையால தொடர்பு கொள்ளுது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டு ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, இது எல்லாம் உங்களுக்கு நடக்கிறத பாப்பீங்க. ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசி மேலேயே வந்து சுக்கரனோட இணைவுல இருக்கும். புகழ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ரொம்பவே இன்வால்வ்மெண்ட் இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஃபேம் கிடைக்கணும், நான் ஃபேமஸ் ஆகணுங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத உதவி மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். ஸோ புது அறிமுகங்களால சில உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசி மேலேயே ஆட்சியா இருக்கு. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். வீடு வாங்குறது, வாகன யோகம், இந்த மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா அந்த ஜூன் மாசம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 5வது அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராசி மேலேயே வந்திருக்கு. குழந்தைகளால ஆதாயம், பெண் குழந்தைகளால ஆதரவு, இந்த மாதிரியான விஷயம் நடக்குங்க. சில பேருக்குலாம் நியூலி மேரிடா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரெக்னன்சி மாதிரியான விஷயம், ஒரு 60-70 வயசுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளால ஆதரவு, குழந்தைங்க உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்கறது, உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்கு. குழந்தைங்க விஷயத்துல எந்த ஒரு வளர்ச்சியும் இல்ல. குழந்தைங்க சிக்காகிறாங்க, குழந்தைங்க பேச மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, கருத்து வேறுபாடு இருக்கு, இது எல்லாமே சரியாகும். 60-70 வயசுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ரொம்ப வருஷமா குழந்தைங்க இருக்காங்க, பார்க்க முடியல அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க நீங்க விசிட் பண்றது இல்ல அவங்க உங்களை விசிட் பண்றது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 12வது இடத்துக்கு வரனால பயண தடைகள் இருக்கும். பயணத்துல தடை, பயணம் பண்றதுலயே தடை, கால்கள்ல வலி, இந்த மாதிரியான விஷயம் இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அவயோக கிரகம். ராசிக்கு லக்னத்துக்கு யோகரா கூட இருக்கலாம், ஆனா அது உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அவயோகி. 12வது இடத்துல வர்றது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. 6வது அதிபதி 12வது இடத்துல வர்றது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும், ஆனா வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு தடை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராவல் பண்றது, இடம் மாறுறது, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 12வது இடம். 12வது இடத்துல 6வது அதிபதி வரனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், கொஞ்சம் லேட்டா நடக்கும். வேலை மூலியமா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது, வேலைக்காக வெளிநாடு போறது, மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கும். இந்த மாசம் ஃபுல்லுமே 23ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பார்வை விழுந்துட்டு இருக்கும். திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், பேரண்ட்ஸ் சம்மதத்தோட காதல் திருமணம் நடக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க, எங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சொந்த ஜாதகத்தை செக் பண்ணணும், உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கோச்சாரப்படி ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்தது ராசிக்கு 8வது இடத்துக்கு குருவுடைய பார்வை, உச்ச குருவுடைய பார்வை கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். படிப்புக்காக, வேலைக்காக வெளிநாடு போறது,
இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். 8வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய வீட்டுல குரு பார்வையிலே இருக்கு. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்துலாம் கூட நீங்க இன்வால்வ் ஆகலாம். ஆனா உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கான்னு பாத்துக்கணும். கோச்சாரப்படி நல்லா இருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு. 9வது அதிபதி பூர்வீகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. தந்தையால ஆதரவு, தந்தை வழி சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். 10வது இடத்துல சனி ஆல்ரெடி இருக்கு. தொழில் விஷயங்களை டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தது. என்னதான் ராசி மேல குரு இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில முன்னேற்றம் இல்லாதது, தடைகள் வந்துட்டே இருக்கு, ஆர்டர்ஸ் வர்ற மாதிரி இருக்கு ஆனா கிடைக்க மாட்டேங்குது, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். தொழில் விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. 11வது அதிபதியான செவ்வாய் 12வது இடத்துக்கு வருது, விரயஸ்தானத்துக்கு வருது. 12வது இடத்துக்கு சில சுப விரயங்கள் இருக்கிறத பாப்பீங்க. திருமணத்துக்காக, கல்வி, திருமணம் மாதிரியான விஷயங்கள், இதுக்காக நீங்க கொஞ்சம் விரயம் பண்றது, இந்த மாதிரி சுப காரியங்களுக்காக பணம் விரயம் பண்றது மாதிரியான விஷயம் நடக்கும். ஸோ 24ஆம் தேதி இந்த மாதிரி இருக்கும் கிரகநிலைகள். நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த சில விஷயங்களை மட்டும் நீங்க தவிர்த்துறது நல்லது. அடுத்து சந்திராஷ்டமம், அதையும் சொல்லிடணும். சந்திராஷ்டமம் நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பயணம் பண்ணும்போது கவனமா இருக்கணும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல இருந்து தவிர்த்துறது நல்லது. எப்போனா சந்திராஷ்டமம் நாட்களை மட்டும். ஓவராலா எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கும் இந்த மாசம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. 2 பாயிண்ட். எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணுவீங்க. உங்க ராசியை மட்டும் பாப்பீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன, அவங்க என்ன ராசி, உங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது, உங்களோட கூட பிறந்தவங்களை கூட நீங்க விட்டுறலாம். உங்களோட கணவன், மனைவி, குழந்தைங்க, உங்களோட பேரண்ட்ஸ், இவங்க என்ன ராசி, இவங்க சிம்ம ராசி இல்ல மீன ராசிக்காரங்க இருக்காங்களா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். அவங்களாலதான் தள்ளி போகுதானா உங்களோட சொந்த ஜாதகமும் அந்த மாதிரியான அமைப்புல இருக்கும். அவயோக தசை போயிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. இப்ப கோச்சாரத்துல கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, கோச்சார கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகளை எங்களால என்ஜாய் பண்ண முடியாதா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. 100% கிடைக்க வேண்டியதை உங்க சொந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தடையினால, அந்த அவயோக தசையினால உங்களுக்கு அது 50%-ஆ லிமிட் பண்ணிரும். ஜஸ்ட் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள் தான். ஸோ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நான் எப்பயுமே சொல்ற மாதிரி வெறும் 30% தான். பலன்கள் எதுல இருக்கு அப்படின்னா கோச்சாரம், உங்க சொந்த ஜாதகம், தசாபுத்தி, லக்னம், அந்தரம், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும். ஸோ முக்கியமா ஏதாவது விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா பண்ணலாம். டைம் நல்லா இருக்கனால இந்த ஒரு வருஷத்தை நீங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு ஆஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.